ரட்சிப்பு பெற்றிருக்கோன்னா, இப்போ நம்ம பிளட் ப்ரெஷர் கரெக்டாக இருக்குன்னா என்ன செய்வோம், நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். பார்த்தா 80/20 120 வந்துருச்சுன்னா ஓகே இல்லை. அந்த மாதிரி ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? இதை அடுத்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு ஒரு கூட்ட மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுவிட்டோம்னா இந்த ரட்சிப்பு என்றென்றைக்கும் கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பு நமக்கு இருக்கும் என்று சொல்லி, கேல்வினிசம் தியரின்னு. இன்னொரு சாரர் சொல்கிறாங்க, இல்லைங்க, இந்த ரட்சிப்பை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும், ஏனென்று சொன்னால் கடைசி வரையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், இல்லைன்னா ரட்சிப்பு நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று சொல்லி. இதில் எது கரெக்டு? ரட்சிப்பு, நம்ம பெற்ற ரட்சிப்பை இழக்காமல் கடைசி வரைக்கும் இருப்போமா, இல்லை இழந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இருக்கு. இப்போ இழக்காதுன்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரட்சிப்பு யாருடைய ஈவு? தேவனுடைய ஈவு. ஈவுனா கிஃப்ட். அவர் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாரு, அந்த கிஃப்ட்டு திரும்பி வாங்குவாரா? இப்போ நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம், ஒரு குழந்தைக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம், அந்த குழந்தை வாங்கிருச்சு, ஆனால் நம்மகிட்ட பேசவே இல்லை. அப்போ அந்த கிஃப்டை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போகுமா? போக மாட்டோம். நம்மளே அப்படி செய்யலைன்னா தேவன் கொடுத்த கிஃப்டை திரும்பி வாங்குவாரா? நம்ம தொலைக்கலாம். சரி, அப்போ எப்படி தொலைக்க முடியும்? இப்போ ரட்சிப்பை இழந்து போவதற்கு என்ன வாய்ப்பு? கண்டிப்பாக கடவுள் வந்து செய்ய மாட்டார், கொடுத்த ரட்சிப்பை கொடுன்னு பிடுங்க மாட்டார். எந்த ஒரு கிஃப்ட்டும், ஆவிக்குரிய கிஃப்ட் கொடுத்தாலும் அவர் பிடுங்க மாட்டார், அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அப்போ அந்த கிஃப்ட்டு ஏன் இழந்து போகிறோம்? நாம் அந்த ரட்சிப்பை, பெற்ற ரட்சிப்பை நாம் ஏன் இழந்து போகின்றோம்? விசுவாசத்தினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், அப்படி எழுதியிருக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், 8-9 வாசிப்போமே. விசுவாசத்தினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்னா எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? அதே மறந்துருச்சு இல்லை? அது நல்ல ஞாபகம் இருந்துச்சு, நீங்கள் சொல்லி குழப்பிட்டீங்க. கிருபையினாலே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தொடர்ந்து வாசிப்போம். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. மனப்பாடமாக சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த வசனத்தையும் வாசித்துருங்க ப்ளீஸ். ஒருவரும் பெருமை பாராட்டுதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இது வந்து கிரிகையினாலே, நம்முடைய கிரிகையினாலே உண்டானதல்ல. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம பைபிள் வாசிக்கிறோம், இதனால நம்ம ரட்சிக்கப்படுவது அல்ல. அநேக நேரங்களில் நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம போய் ஏதோ செஞ்சு ஏழைகளுக்கு உதவுவதனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்முடைய கிரியினால். அப்போ கிரியை வேண்டாமான்னா கிரியை வேணும். ரட்சிக்கப்பட்டால் அதற்கான கிரியை நீங்கள் செய்ய வேண்டிய வரும். அப்போ இந்த கிருபையை நீங்கள் எப்படி இழக்க முடியும்? கிருபையை இழக்கவே முடியாது. தேவனுடைய கிருபை கொடுத்துட்டாருன்னா தேவனுடைய கிருபை இழப்பதற்கு சான்ஸ் கிடையாது. அப்போ எதில் கை வைப்பானா பிசாசு? 2 காம்பனண்ட் இருக்குது. எது? ஒன்று கிருபை. ரட்சிப்புக்கு 2 காம்பனண்ட். என்னது? கிருபையும் விசுவாசமும். அப்போ கிருபை வந்து கடவுளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. கிருபை மேலே பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. எது மேலே கண்ட்ரோல் இருக்கு? விசுவாசத்தின் மீது கண்ட்ரோல் இருக்கு. அந்த விசுவாசத்தின் கப்பலை சேதப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? ரட்சிப்பு போய்விடும். அப்போ அந்த விசுவாசத்தை சேதப்படுத்தும் வண்ணமாக பிசாசு அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறான். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் இந்த இப்போ சான்ஸ் கிடைக்குமா, அப்போ சான்ஸ் கிடைக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் கப்பலை, அதான் பரிசுத்த பவுல் சொல்லார், விசுவாசத்தின் கப்பல் சேதப்படுத்தாதபடிக்கு நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ அந்த விசுவாசத்தை நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ நீங்களும் நானும் இந்த கிடைக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை பற்றி கொள்ள வேண்டுமே. ஆனால் நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசம் நம்ம கையில் இருக்குது. அந்த விசுவாசத்தை சத்துருவானவன் சேதப்படுத்தாதபடிக்கு நீங்களும் நானும்
காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வசனத்தை தியானிப்பது, தேவனுடைய வசனத்தை கேட்பது, தேவனிடத்தில் ஜெபிப்பது, இந்த காரியங்களினாலே நீங்களும் நானும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியுமா? அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதனாலே நீங்கள் என்ன செய்யலாம்? ரட்சிப்பை இறுக பற்றி கொள்ள முடியும். கடந்த மாதம் நம்ம என்ன தியானித்தோம்? எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் மக்கள் பிரயாணப்பட்டு போனார்கள். பிரயாணத்தின் போது 13 நாட்களிலே கடக்க வேண்டிய பிரயாண தூரத்தை அவர்கள் 40 ஆண்டு காலம் அவர்கள் செலவழித்தார்கள் என்று சொல்லி, அந்த 40 ஆண்டுகளிலே அவர்கள் 42 இடங்களிலே பாளையம் இறங்கினார்கள். அந்த 42 இடங்களில் அவர்கள் ஏன் தங்க வேண்டும் என்று சொல்லி, சரி, இதற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? நாமும் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். எந்த பிரயாணத்தில்? பரம கானானுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். ஒருவேளை இஸ்ரவேல் மக்களை போல நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? பின்தங்கி இருந்தால் விசுவாச வாழ்க்கையில் நாமளும் என்ன செய்வோம்? எவ்வளோ நாள் எடுப்போம்? 40 இயர்ஸ் எடுத்துருவோம். அப்போ அந்தந்த இடங்களிலே கேம்ப் போடும்போது, பாளையம் இறங்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த பாடத்தை இவர்களுடைய இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய பிரயாணம் எப்படி இருக்கும்? துரிதமாக இருக்கும். இந்த பாளையத்திலே கர்த்தர் அவர்களிடத்திலே வேண்டியது என்ன? எதிர்பார்த்த காரியம் என்ன? என்ன பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய பிரயாணம் பரம கானானுக்கு செல்லக்கூடிய பிரயாணத்திலே நீங்களும் நானும் துரிதமாய் செல்ல முடியும். அநேக நேரங்களில் ஒரு பழமொழி இருக்கும், வைஸ் மேன் என்ன செய்வாராம்? அடுத்தவங்களுடைய மிஸ்டேக்லேருந்து பாடத்தை கற்றுக்கொள்வாராம். ஆனால் ஃபூலிஷ் மேன் என்ன செய்வானா? தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பாடத்தையே அவன் கற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி, நீங்களும் நானும் வைஸ் மேனாக இருக்கிறதுனால இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள், கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடங்களை நாம் பார்க்க போகின்றோம். போன வாரம் எது வரைக்கும் பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? ஏலிம் வரைக்கும் பார்த்தோம். சரி, முதல்ல இருந்து சுருக்கமாக ஒரு ரிவைஸ் பண்ணிடுவோம். ஏன்னா வசனங்களை கேட்குறோம், ஒரு தடவை கேட்டால் பத்தாது, திரும்ப 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 கேட்கும்போது தான் அந்த வசனம் ஆழமாக நம்முடைய மனதிற்குள்ளே போய் அது கிரியை செய்யும். ஒரு தடவை பிரசங்கம் பண்ணி கேட்டிருந்தா நம்மளாம் என்ன இருப்போம்? செயின்டாக மாறி இருப்போம்ல. வசனங்களை நீங்களும் நானும் அனுதினமும் கேட்க, வசனங்களை கேட்டு கேட்டு ஆழமாக பதியும் போது தான் அந்த கிரியை, அந்த வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்யும். சரி, முதல் எந்த இடத்துல இருந்தாங்க அவங்க? ராம்சேஸில் இருந்தாங்க. அந்த இடத்துக்கு பேர் கோஷேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அவர்கள் வாழ்ந்தார்கள். அது பாளையம் அல்ல, அவர்கள் தங்கியிருந்த இடம். அதாவது அவர்களுடைய ஜேர்னி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். இந்த ராம்சேஸிலிருந்து அவர்கள் புறப்படும் போது என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது? 2 காரியம் பார்த்தோம். ஒன்று பஸ்கா பலி செலுத்த வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவாக அடிக்கப்பட்டு விட்டார். இரண்டாவதாக சில காரியங்களை நீங்களும் நானும் விட வேண்டும். எகிப்தில் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன இருந்துச்சு? நல்ல மாமிசம் இருந்துச்சு, அங்கே நல்ல பூண்டுகள் இருந்துச்சு, நல்ல ஆசீர்வாதம் இருந்துச்சு என்று சொல்லி. ஆனால் நீங்களும் நானும் அந்த ராம்சேஸ் அடிமைத்தனத்திலிருந்து, பாவமான வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டுமே. ஆனால் சில காரியங்களை நீங்களும் நானும் விட வேண்டியதாக இருக்கிறது. உலகத்தின் கட்டுகளிலிருந்து நீங்களும் நானும் நம்மை விடுவித்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதை குறித்து நாம் பார்த்தோம். ராம்சேஸிலிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு அடுத்த எந்த பாளையத்துக்கு வந்தாங்க? சுக்கோத் வந்தார்கள். சுக்கோத் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? டெம்பரவரி பிளேஸ். அப்போ இந்த உலகம் நமக்கு டெம்பரவரி பிளேஸாக தான் இருக்கிறது. இது நிரந்தரம் அல்ல. இந்த இடத்துல நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? டெம்பரவரியாக
இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இஸ்ரவேல் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சுக்கோத்திலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். அந்த கர்த்தர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு வருடமும் இந்த சுக்கோத்தை ஒரு பண்டிகையாக கொண்டாடுங்கள் என்று சொல்லி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நியமமாக கொடுத்தார். சரி, இப்போ சுக்கோத்திலிருந்து எங்கே வந்தாங்க? ஏத்தாம். ஏத்தாம்னா என்ன அர்த்தம்? க்ளோஸ்டு பிளேஸ். அது அடைக்கப்பட்ட இடம். அதனால தான் பார்வோன் சொல்கிறான், வனாந்திரம் இந்த இஸ்ரவேல் மக்களை என்ன செஞ்சிச்சான்? அடைத்து போட்டு விட்டது, நம்ம போய் அவர்களை பிடித்து விடலாம் அப்படின்ட்டு அவங்க படையெடுத்து வர்றாங்க. ஆனால் அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் எப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தார், எப்படி அந்த முழு எகிப்தின் இராணுவத்தையும் கர்த்தர் எப்படி மேற்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து எந்த இடத்துக்கு வந்தோம்? அதற்கு முன்னாடி என்னன்னா மிக்தோல் அண்ட் ஈரோத் என்கின்ற இடத்துக்கு வந்தோம். அதிலிருந்து எந்த இடத்துக்கு வந்தோம்? மாராவுக்கு வந்தோம். மாராவுக்கு வந்தோடனே அங்கே என்ன நடந்துச்சு? கசப்பான தண்ணீர் இருந்தது. அந்த கசப்பான தண்ணீர் அவர்கள் பார்த்தோன்னா முறுமுறுக்கிறாங்க, கசப்பாக இருக்குது என்று சொல்லி. ஆனால் அந்த கசப்பை நீக்குவதற்கான காரியங்களை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஏற்கனவே அந்த இடத்துல வச்சுருந்தார். அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை செடினா இன்றைக்கி தான் வந்திருக்கலாம். அங்கே மரம் இருந்தது, என்கின்ற மரம் இருந்தது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார். இப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நாம் ஜெபித்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல அவர் ஆல்ரெடி சொல்யூஷன் ஒன்று வச்சுருக்காரு. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் பயந்து விடுகிறோம். பிரச்சனைகளை பார்த்த உடனே நாம் பயந்து விடுகிறோம். ஆனால் அந்த பிரச்சனையினுடைய தீர்வை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ அங்கேருந்து வேற எந்த அடுத்த இடம் என்ன இடம்? ஏலிமுக்கு வந்தார்கள். அந்த ஏலிமில் வந்தோடனே அவர்களுக்கு திரட்சியான ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? 12 நீரூற்றுகள். 12 கோத்திரங்களுக்கு 12 நீரூற்றுகளும். இந்த 12 கோத்திரங்கள் 70 குடும்பங்களாக பிரிந்திருந்தார்கள். ஆகையினாலே அது 70 பேரிச்சம்பழம் இருந்தது. அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருந்தது. அங்கிருந்து அவங்க புறப்பட்டு போனார்கள். இப்போ என்னாகமும் 33ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். என்னாகமும் 33ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை. ஏலிமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள். சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள். போதும் போதும் போதும். சீன் வனாந்திரம். இப்ப சிவந்த சமுத்திரத்தின் அருகிலே பாளையம் இறங்கி விட்டு அடுத்து எங்க வர்றாங்க? சீன் வனாந்தரத்திலே வருகிறார்கள். இந்த சீன் வனாந்தரத்தில் இதனுடைய ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னா யாத்திரையாகவும் 16ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீன் வனாந்தரத்தில் தான் மன்னா அவர்களுக்கு முதலாக கொடுக்கப்பட்டது. அந்த பிரயாணத்தை அவர்கள் மேற்கொள்வதற்காக மன்னா கொடுக்கப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நீங்களும் நானும் அனுதினமும் உட்கொண்டு பலன் பெற்று நாம் புறப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதை தொடர்ந்து எங்க வந்தாங்க? சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள். தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள். ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ரெவிதீம் பார்த்தோம்ல. 2 காரியங்கள் அந்த இடத்துல. ரெவிதீமுக்கு வருவதற்கு முன்னதாக 2 காரியங்கள் 2 இடத்துல அவங்க பாளையம் இறங்கினார்கள். ஒன்று தொக்கா, இன்னொன்று ஆலூஸ் என்று சொல்லி. தொக்கா என்பதற்கு கேட்டில், அவர்களிடத்தில் இருந்த மிருக ஜீவன்கள் என்று சொல்லி அர்த்தம். அதே போல ஆலூஸ் என்பதற்கு க்ரௌடு, திரள் என்று சொல்லி. அப்போ இந்த 2ஐயும் சேர்த்து பார்த்தா அதனுடைய மீனிங் என்ன? அவர்களிடத்துல திரளான ஆடுகள், மந்தைகள் இருந்தது. அவர்கள் நினைச்சாங்க, இந்த திரளான ஆடு எல்லாம் இருக்கு, இவ்வளவு மிருக ஜீவன்கள் இருக்கு, இதை வச்சுட்டு கானான் தேசத்தில் போய் என்ன செய்யலாம்? பொழைச்சிடலாம்.
நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஏன்னா எகிப்திலிருந்து அவர்கள் ஓட்டி வந்த எல்லா கால்நடைகள் இருக்கிறது. அந்த கால்நடைகளை பார்த்தோன்னா அவங்களுக்கு தோணுச்சு, இந்த கால்நடைகள் தான் எங்களுக்கு என்னது, ஜீவன், இதை வைத்து தான் நாங்கள் பிழைக்க போகிறோம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். நினைத்த உடனே என்னாச்சுன்னா அவர்கள் எங்கே வந்தாங்க, ரெவிதீமிலே வந்தார்கள். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். இந்த கேட்டில் எல்லாம் இந்த மிருக ஜீவனெல்லாம் கொடுத்தது யாரு? எகிப்தியர்களுக்கு கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனால் அவர்கள் கர்த்தரை நம்பாமல் மிருக ஜீவனை அவர்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் நம்பி கர்த்தரை விட்டு விடாதபடிக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மிருக ஜீவன்கள் மீது அவர்கள் பற்றாகி விட்டார்கள். இதை வச்சு நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று சொல்லும்போது கர்த்தர் அவர்களை ரெவிதீமிலே கொண்டு வந்தார். ரெவிதீமில் என்னாச்சு, அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லை என்று சொன்னபோது அவங்க மோசேக்கு விரோதமாக அவங்க முறுமுறுக்கிறாங்க. நாங்களும் மறிக்கிறோம். யார் மறிக்கிறாங்க? மிருக ஜீவனும் மறிக்கிறது. இவர்களுக்கு தண்ணி இருந்துச்சு, ஆனால் யாருக்கு தான் தண்ணி இல்லை? மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லாமல் போச்சு. இவர்களுக்கு தேவையான தண்ணீர் இருந்துச்சு, ஆனால் மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லை. அப்போ என்ன ஆகும்? மிருக ஜீவன்கள் மடிந்து போகும், மரித்து போகும். அதை பார்த்தோன்னா அவர்களால் தாங்க முடியல. மோசேட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த ரெவிதீமில் எங்களுக்கு தண்ணி இல்லாமல் போச்சு, நாங்கள் எங்கே இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கோம், எகிப்திலே இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவங்க சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் ஓரேபில் போய் உன்னுடைய கோலினாலே தட்டு, அப்போ அங்கேருந்து நீரூற்று வரும் என்று சொல்லி. அப்போ அங்கேருந்து நீரூற்று வந்தபோது மீண்டுமாக அவர்கள் தண்ணீர், தன்னுடைய கால்நடைகளுக்கு எல்லாவற்றுக்கும் தண்ணீர் கொடுத்து அந்த இடத்துல நிம்மதியாக இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய மீறுதல் நிமித்தமாக கர்த்தர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறார். அங்கே தான் அமலேக்கியர்கள் வந்து அவர்களை மேற்கொள்ள வருகிறார்கள். அந்த சம்பவம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 17 அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையிலே ஒரு பெரிய யுத்தம் வந்தது. அப்போ மோசே என்ன செய்கிறாரு, மலையில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு கட்டளை கொடுத்தாங்க, அவருடைய கோல் நிறுத்தி வைக்கிற வரைக்கும் என்ன ஆகும், இஸ்ரவேலர்கள் ஜெயிப்பாங்க. தளர்ந்துச்சுன்னா என்னாகும், அமலேக்கியர்கள் மேற்கொள்வார்கள். அப்போ 2 பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. யார் யார்? யோசுவா யுத்தம் பண்ண போயிட்டாரு. யார் யார் பண்ணாரு? படிங்க இப்போ பார்க்கலாம். ஆரோனும் ஊர், இந்த 2 பேர் என்ன செய்றாங்க, அவரை தாங்கி பிடிக்கிறார்கள். இப்போ மோசேனா என்ன அர்த்தம்? ஜலத்தினாலே எடுக்கப்பட்டவன் என்று சொல்லி. ஜலத்தினாலே எடுக்கப்பட்டவன் வெற்றி பெற வேண்டுமேயானால் 2 காரியம் முக்கியம். யார் வேணும்? ஆரோன் வேணும். இன்னொன்று யார் வேணும்? ஊர் வேணும். 2 பேர். இப்போ ஆரோன்னா என்ன? ஆரோன் என்று சொன்னால் தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம் முக்கியம். ஊர் என்று சொன்னால் அக்னி என்று அர்த்தம். அப்போ என்ன வேணும்? அபிஷேகம் வேண்டும், வார்த்தையும் வேணும், அபிஷேகமும் வேணும். அப்போ தான் ஜலத்தினாலே எடுக்கப்பட்ட மோசே என்ன செய்வாராம்? மேற்கொள்ளுவார், அவர் வெற்றி பெற முடியும். ஜலத்தினாலே எடுக்கப்பட்ட நீங்களும் நானும், ஞானஸ்தானத்தினாலே பெறப்பட்ட மீண்டுமாக உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் 2 காரியம் முக்கியம். ஒன்று தேவனுடைய வசனம், மற்றொன்று அபிஷேகம். இந்த 2 காரியத்தினாலே நாம் சத்துருவை வெல்ல முடியும் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகிறோம். அங்கேருந்து ரெவிதீமில் இருந்து எங்கே வர்றாங்க? அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். 15வது வசனம்னு நினைக்கிறேன். ஓகே. சீனாய் வனாந்தரம். சீனாய் வனாந்தரத்தில் என்ன நடந்துச்சு? சீனாய் மலையில் என்ன நடந்துச்சு? என்ன கிடைச்சு? 10 கற்பனை கிடைச்சிச்சு. 10 கற்பனை மட்டும்தான் கிடைச்சிச்சா?
முழு நியாயப்பிரமாணம் கிடச்சிச்சு இல்லையா? எந்த வசனத்திலிருந்து பார்த்தோன்னா யாத்திரையாகமும் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 34வது அதிகாரம் வரைக்கும் அந்த சம்பவங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே முதல்ல என்ன செய்கிறாரு? சீனாய் மலைக்கு வர வைத்து அங்கே என்ன கொடுக்கப்படுகிறது? அவருக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பல நியாயப்பிரமாணங்கள் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டது. மோசே முதல்ல எங்கே சந்திச்சாரு கர்த்தர் அவரை? இதே சீனாய் மலையின் அடிவாரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். தரிசனமாகி ஒரு கட்டளை சொல்கிறாரு, நீ போய் எகிப்தில் இருக்கக்கூடிய நம் ஜனத்தை நீ கூட்டிகிட்டு வருவ. எங்கே வருவ? இதே இடத்திலே நான் மீண்டுமாக உன்னை சந்திப்பேன் என்று சொல்லி. அப்போ கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவர் முன்குறித்திருக்கிறார். அதே இடத்துல சீனாய் மலையின் அடிவாரத்தில் மோசே தன்னுடைய ஜனங்களோடு கூட அங்கே பாளையம் இறங்குகிறார். முதல்ல சீனாய் மலை என்று சொன்னால் சீனாய் என்பதற்கு அர்த்தம் எனிமி, சத்ருவானவன் என்று சொல்லி அர்த்தம். அந்த சத்ருவானவனுடைய எங்கே நின்றுட்டு இருந்தார்? அடிவாரத்தில் நின்றுட்டு இருந்தார். அப்போ மோசே ஒரு வேளை நினச்சிருக்க முடியும், இவ்வளோ பெரிய சீனாய் மலையை பார்த்து சொல்லுவார், இவ்வளோ பெருசாக இருக்குது, என்னுடைய சத்ருவானவன் இவ்வளோ பெருசாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடும். ஆனால் நாள் ஒன்று வந்தது, இஸ்ரவேல் மக்களை கூட்டிகிட்டு வரும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ எங்கே ஏறி வா, நான் எங்கே வருவேன்? சீனாய் மலையின் வருவேன். நீ எங்கே வரணும்? சீனாய் மலையின் கொடி முடிக்கு வரணும், பின்னாக்கில் அந்த இடத்துக்கு நீ வரணும் என்று சொல்லி. இப்போ மோசே என்ன செய்கிறாரு? மேலே ஏறிட்டார். இப்போ சீனாய் மலைக்கு மேலே போயிட்டார். ஒரு காலத்தில் சீனாய் மலையினுடைய காலில், எனிமியினுடைய காலில் மோசே இருந்தார். இன்னைக்கு மோசையினுடைய கால் கீழே யார் இருக்கா? சீனாய் மலை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் சத்ருவானவனை நம்முடைய பாதப்படிக்கு கீழாக தேவனாலே கொண்டு வர முடியும். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் நீங்களும் நானும் தங்கியிருக்கும்போது நம்முடைய சத்ருவானவனை நம்முடைய பாதத்திற்கு கீழாக கொண்டு வர முடியும். அதை தான் அங்கே கற்றுக் கொடுக்குறார் மோசையின் இடத்துல. மோசையின் கூப்பிட்றார், நீ மேலே வா என்று சொல்லி. அங்கே மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போய் கர்த்தரிடத்தில் போய் பேசிட்டு வாங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டுக்கிறோம், தேவனுடைய சத்தத்தை கேட்டால் எங்களுக்கு என்ன வருது, நாங்கள் மரித்து விடுவோம் என்று சொல்லி பயமாக இருக்கிறது என்று சொல்லி. இப்போ மோசே போய் 10 கட்டளையை எடுத்துகிட்டு வர்றாரு. 10 கட்டளை கீழே கொண்டு வரும்போது இது பெரிய சம்பவம், இது ஒரு பெரிய பிரசங்கம். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இறங்கி வரும்போது ஆரோன் என்ன செய்கிறாரு? கண்ணுக்குட்டியை உருவாக்குறாரு. ஆரோன் என்ன செய்கிறாரு? இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள்லாம் என்ன செய்யுங்க, உங்களுடைய எல்லாத்தையும் ஜுவல்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு. கொடுத்தோன்னே என்ன செய்கிறாரு? அவர் கண்ணுக்குட்டியை உருவாக்குறார். நம்முடைய ஆசீர்வாதங்கள் பல நேரங்களில், இந்த தங்கமெல்லாம் யார் தான் கொடுத்தது? கர்த்தர் எகிப்திலிருந்து கொடுத்த ஆசீர்வாதங்கள். நம்முடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் ஆரோன் இடத்துல கொடுத்தா ஆரோன் என்னத்தை செய்வார்? கண்ணுக்குட்டியை செஞ்சு உங்களுக்கே அவர் பிரச்சனையை கொடுத்து விட்டுருவார். ஆனால் மோசையும் அதே பல அதிகாரங்களுக்கு அப்புறம் மறுபடியும் கேட்குறாரு. மோசை கேட்குறாரு, நீங்கள் ஆஃபரிங் கொடுங்கன்னு. அப்போ ஆஃபரிங் கொடுக்கும்போது அவர் எதை உருவாக்குறாரு? உடன்படிக்கை பெட்டியை, ஆசாரிய உடன்படிக்கை பெட்டியை அவர் உருவாக்குகிறார். அப்போ நம்முடைய செல்வங்களை, நம்முடைய காணிக்கையை யார்கிட்ட கொடுக்குறோன்னு நம்ம பார்த்து கொடுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், யார்கிட்டயோ கொடுத்துட்டோம், நம்ம பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அது அவங்க காணிக்கைக்கு அவங்க கணக்கு சொல்லணும். இல்லை, இவங்களும் அப்படி தான் செஞ்சாங்க. யார்கிட்ட கொடுத்தாங்க? ஆரோன்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டது யார்? இஸ்ரவேல் மக்கள். அப்போ இஸ்ரவேல் மக்கள் இந்த மாதிரி தவறான காரியம் செய்யும்போது மேலேருந்து மோசே கீழே இறங்கி வர்றார். வரும்போது யோசுவா கீழே நின்றுட்டுருக்கிறார். அவர் கூட தான் யோசுவா போனார். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, பெரிய சத்தம் கேட்குது, ஏதோ படம் வந்துருச்சு போல் இருக்கு, என்னன்னு தெரியல. அப்போ மோசே கரெக்டாக சொல்கிறாரு, இல்லை இது அவர்கள் தேவனுக்கு விரோதமாக ஒளியை எழுப்புகிறார்கள் என்று சொல்லி. பல நேரங்களில்
திருச்சபைகளில் பலவிதமான பாடல்கள், ஆட்டங்கள், கொண்டாட்டங்கள் இருக்குது. ஆனால் அதில் கர்த்தர் இருக்கிறாரான்னு பார்க்கணும். கர்த்தர் இல்லாவிட்டால் அந்த இடத்துல என்ன வந்துடும்? கண்ணுக்குட்டி வந்துவிடும். அப்போ கர்த்தரை முன்னிறுத்தி நாம் காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வந்து கேட்குறாரு, வந்து பார்த்தோன்னே என்ன செஞ்சிட்டாரு? 10 கட்டளை என்ன செஞ்சிட்டாரு? உடைச்சிட்டாரு. உடைச்சிட்டு இப்போ கேட்குறாரு, கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார் என்று சொல்லி. அப்போ யார் முதல்ல வந்தா? லேவி கோத்திரம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்னன்னா, ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாகமும் 31ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாகமும் யார் கொடுத்தா? எதனால் எழுதப்பட்டது? தேவனுடைய விரலினால். அப்போ விரல்னா என்ன? தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ தேவனுடைய விரல்னா என்ன? அதை கண்டுபிடிக்கணும்னா புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். வந்திருக்கிறது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் போது அவர் சொல்கிறாரு, நான் எதனால் துரத்துனேன்? தேவனுடைய விரல்களினாலே. இதே சம்பவத்தை மத்தேயு எழுதுறாரு. அவர் எப்படி எழுதுறாருன்னு பார்ப்போம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்தது என்று சொல்லி அதை ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்புறமா. அப்போ தேவனுடைய ஆவிக்கும் தேவனுடைய விரலும் ஒரே காரியம். அப்போ மோசே எதன் மூலமாக எழுதி கொடுத்தாரு 10 கட்டளையை? தேவனுடைய விரல்களினாலே, தேவனுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவரை. அப்போ இவர் மேலே கொடுமுடிக்கு போகும்போது யாரை மீட் பண்ணியிருக்காரு? பரிசுத்த ஆவியானவரை மீட் பண்ணியிருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் தான் எதை கொடுத்துருக்கிறாரு? 10 கற்பனையை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த 10 கற்பனையை உடைந்து போன உடனே அவருக்கு மிகுந்த கோபம் வந்துருச்சு. மீண்டுமா அந்த அநேக மனிதர்கள் மரித்து விட்டார்கள். அப்போ மீண்டுமாக அவர் போய் மீண்டுமாக அந்த 10 கற்பனைகளை எழுதி கொண்டு வருகிறார். 12:28 வாசிங்க. போதும். அப்போ தேவனுடைய ஆவி என்னையும் தேவனுடைய விரலும் ஒன்று. எங்கெங்கெல்லாம் வேதாகமத்தில் தேவனுடைய விரல்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்? தேவனுடைய ஆவி, அதாவது பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தேவனாக இருந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்களுடைய திருத்துவத்தினுடைய ஆவியானவரை அது குறிக்கிறது என்று சொல்லி. சரி, இப்போ யாத்திரையாகவும் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். ஏன் லேவி கோத்திரத்தை ஆசாரியராக தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இந்த வசனத்துல சொல்றாரு கர்த்தர், ஆசாரியர்கள் யாரா இருக்கணுமா? முழு இஸ்ரவேலும் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஆனா அந்த சித்தத்தை மாத்துறாரு. எப்போ மாத்துறாருன்னா இந்த சம்பவத்தின் போது மாத்துறாரு. ஏன்னா லேவி கோத்திரம் முதலாவதாக எழும்பி போய் மோசேயின் இடத்துல சேர்ந்தபோது கர்த்தர் தீர்மானிக்கிறார், நீங்கள் வந்து லேவி கோத்திரம் தான் எனக்கு ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்கிறாரு? ராஜரீக ஆசாரியராக. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அப்ப நீங்களும் நானும் பழைய திட்டம், தேவனுடைய திட்டம் என்ன? முழு இஸ்ரவேலும் ஆசாரியர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் இந்த பொற்கண்குட்டியை அவர்கள் வணங்கியபடினாலே அவர்கள் விளக்கப்பட்டு யார் மட்டும்தான் எடுத்தாங்க? லேவி கோத்திரத்தை மாத்திரம்தான் அவர் ஆசாரியராக தேர்ந்தெடுத்து கொண்டார். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் யாவரும் இங்கே யாரோ ஒருத்தர் ஆசாரியன், நம்மெல்லாம்
ஆசாரியர் இல்லை என்று இல்லை, நம்ம எல்லோரும் ஆசாரியனாக வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்த விட்டு மறுபடியும் அவங்க பிரயாணப்பட்டு போகிறாங்க. 16-17 வசனத்தை வாசிப்போம். என்னாகமும் 33 அதிகாரம் 16-17. சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். கிப்ருத் ஆத்தா என்று சொன்னால் அதனுடைய மீனிங் என்னன்னா கிரேவ் ஆஃப் லஸ்ட். அந்த இடத்துல தான் அநேக மனிதர்கள், இஸ்ரவேல் மக்கள் இதுவரைக்கும் இறந்ததை காட்டிலும் அதிகமான மனிதர்கள் அங்கே தான் இறந்தாங்களாம். ஏன் இறந்தாங்க? அவங்க ஒன்று கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இறைச்சி, மாமிசம் வேண்டும் என்று சொல்லி கேட்டாங்க. அதான் என்னாகமம் 11 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 11 அதிகாரத்தில் அந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க? இறைச்சி வேணும் என்று சொல்லி. எனக்கு என்னென்னா இவங்ககிட்ட தான் திரளான கால்நடைகள் இருக்குல்ல, அதில் ஒன்று அடித்து சாப்பிட வேண்டியதானே. இவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெட்ட மாட்டேன், கடவுள் கொடுக்கணும். அப்போ மோசே சொல்கிறார், நான் எங்கேருந்து இவ்வளவு பேருக்கு இறைச்சி கொடுக்க முடியும்? கர்த்தர் என்ன செய்கிறாரு? கீழ்காற்றை அனுப்பி காடைகளை கொடுக்குறாரு. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்னாச்சு? ரொம்ப சந்தோஷம், நல்லா சாப்பிட்டாங்க. ஆனால் வேதாகம் சொல்லுது, அவர்களுடைய சாப்பாடு வாயில் இருக்கும்போதே என்ன செஞ்சான்? கர்த்தருடைய கோபம் உண்டது. பல நேரங்களில் நமக்கு வேணும்னு கேட்குற காரியம் நமக்கு என்னவா மாறிடும்? பிரச்சனைகளாக, சாபமாக மாறிவிடும். அதான் நான் ஒரு நேரத்தில் லூயிஸ்ட்டை பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஏறெடுத்த எல்லா ஜெபத்துக்கும் கடவுள் ஒரு வேளை சேங்ஷன் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக என்ன இருப்போம்? நம்மளாம் நாசமாக போயிருப்போம் இல்லை? பல நேரங்களில் கர்த்தர் நோ சொன்னதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு அது இருக்கிறோம் இல்லை? கர்த்தர் காரியங்களை உடனே கொடுத்தாரு அவங்களுக்கு, உடனே அது அவர்களுக்கு சாபமாக மாறியது. அநேக மனிதர்கள் அந்த இடத்துல தான் என்ன ஆனாங்க? மரித்து போனார்கள். அநேகர் மரித்துட்டாங்க. இதுவரைக்கும் அவங்களுடைய ட்ராவலில் 40 இயர்ஸில் அதிகமாய் மரித்த ஒரு இடம் என்னென்னா இந்த இடம்தான். இந்த இடம்தான் இச்சையின் கல்லறை என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல அநேக மனிதர்கள் மரித்தார்கள். அதை தொடர்ந்து எங்கே போனாங்க? கிப்ரோத் அத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆசரோத்திலே பாளையம் இறங்கினார்கள். இந்த சம்பவம் என்னாகமும் 12 அதிகாரத்தில் இருக்கு. இந்த இடத்துல தான் என்ன, ஆசரோத்தில் என்ன நடந்துச்சு? ஆரோனும் மிரியாமும் என்ன செய்கிறாங்க? மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். ஏன் முறுமுறுக்கணும்? ஏன் அவங்க முறுமுறுத்தார்கள்? சரி, 11 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை படிப்போம். 11:24 வாசிப்போம். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி இப்போ என்னாச்சு? மோசே சொல்றாரு, இது வரைக்கும் தீர்க்கதரிசி யாரு? மோசே. அதுக்கு அடுத்தது பெண் தீர்க்கதரிசி யாரு? மிரியாம். 2 பேர் தான் இருந்தாங்க. கர்த்தர் ஏதாவது சொல்லணும்னா இந்த 2 பேரை கொண்டு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்தவுடனே மோசே போய் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, சரி ஒன்று செய், 70 மூப்பர்களை கூட்டிகிட்டு வா சொல்கிறார். 70 மூப்பர்கள் வந்தவுடனே இவர் மீது இருக்கக்கூடிய ஆவியை எடுத்து என்ன செஞ்சாங்களாம்? 70 மூப்பர்கள் மேலே கொடுத்தோன்னா 70 மூப்பர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 70 லீடர்ஸ் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மிரியாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? அவங்க ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கூட எத்தனை பேர் ஆயிட்டாங்க? 70 பேர். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய நிலைமை இப்படி தான். நமக்கு ஈக்குவலாக யாராவது வந்துட்டா என்ன செய்வோம்? ஐயோ இவங்கள கட் பண்ணி விட்டுருவோம், இவங்க நம்ம மேலே ஆயிடுவாங்க, மேலே போயிடுவாங்கன்னு. அப்போ இந்த 70 பேர் இருந்தாங்கல்ல, 70 பேர் அங்கே இல்லை, 68 பேர் தான் இருந்தாங்க. இந்த 2 பேர் எங்கே இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருந்தாங்க. தொடர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை.
11:24 25 இருந்து போயிடும். Okay. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேத்தாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? வீட்டில இருந்தே அவங்க என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க. 68 பேர் எங்க வந்துட்டாங்க? ஆசாரிப்பு கூடாரத்தில் வந்துட்டாங்க. இந்த 2 பேரும் வீட்டில் இருந்தாங்க. வீட்டில இருந்தே அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அதை கேட்டோன்னே தொடர்ந்து வாசிப்போம். ஒரு பிள்ளையானான் ஓடி வந்து எல்தாத்தும் மேத்தாத்தும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனும் ஆகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே என்ன செய்ய சொன்னாரு? இதுவரைக்கும் நீங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப இந்த 2 பேர் எங்க சொல்றாங்க? அவங்க பாளையத்திலே தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அவங்கள தடை செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துலையும் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. சீஷர் என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட வந்து சீஷர்கள் சொல்லும்போது அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவர்கள் சொல்லிட்டு விட்டுருங்க அப்படின்ட்டார். இப்போ மோசே என்ன சொல்றாரு? அதே தான் சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு மோசே ஒரு நல்ல ஒரு லீடர் என்ன செய்ய வேண்டும் என்பதை மோசே சொல்றாரு. அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பி, எனக்காக வைராக்கியம் பண்றியா என்று சொல்லி யோசுவா இடத்துல சொல்றாரு. கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாய் இருக்குமே என்றான். இப்ப என்ன சொல்றாரு? இந்த 70 பேர் மாத்திரம் இல்ல, எல்லாரும் மேலேயும் வச்சுட்டா என்ன ஆயிரும்? நலமா இருக்கும் என்று சொல்லி. அப்ப மோசேயினுடைய எண்ணத்துக்கும் யோசுவாவினுடைய எண்ணத்துக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? யோசுவா என்ன சொல்றாரு? தன்னுடைய லீடர் மட்டும்தான் லீடராக இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னா, மோசே சொல்றாரு எல்லாரும் மேலேயும் வரட்டும், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரும் மேலேயும் வரட்டும், அது ரொம்ப நல்லது என்று சொல்றாரு. ஆனால் 2 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னதை யாருக்கு பொறுக்க முடியல? யோசுவாவுக்கு பொறுக்க முடியல. 70 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னதை யாருக்கு பொறுக்க முடியல? மிரியாமுக்கு பொறுக்க முடியல. 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்ரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். போதும். கர்த்தர் அப்ப என்ன செஞ்சாரா? கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். இப்போ பல நேரங்களில் பல மனிதர்களுக்கு விரோதமாக நம்ம பேசுறதை எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு? கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போ மிரியாமுக்கு என்னன்னா பிரச்சனை எகிப்தியன் பெண் கிடையாது. இந்த வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒய்ஃப் வந்து முதல் ஒய்ஃப், மோசேக்கு முதல் ஒய்ஃப். 2வது ஒய்ஃப் யாரு? சிப்புரால். எந்த தேசத்தால்? மீதியான் தேசத்தால். மீதியான் தேசத்தால பற்றி ஒன்றும் சொல்ல, அவளும் புறஜாதி தான், அவளை குறித்து ஒன்றுமே சொல்ல. இவங்க யாரை குறித்து சொல்கிறாங்க? எத்தியோப்பிய ஸ்ரீ. எப்பயோ கல்யாணம் பண்ணார், அதை விட்டுட்டு போயிட்டார் அவர். மீதியான் தேசத்தில் போய் அங்கே கல்யாணம் பண்ணி அங்கே பிள்ளைகளை பெற்று இப்போ வந்திருக்கிறாரு. இப்போ இந்த அம்மா என்ன செய்யுது? பழைய காரியத்தை எடுத்து பேசுது. எத்தியோப்பிய ஸ்திரீயை கட்டியிருக்காரு, இவர் கூட மட்டும்தான் பேசுவாரா? எங்கள் கூட பேச மாட்டாரா கர்த்தர் என்று சொல்லி இப்போ யாருக்கு விரோதமாக சொல்லுது? தன்னுடைய சொந்த தம்பிக்கு விரோதமாகவே அக்கா என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆரோன் முறுமுறுத்தாரான்னு தெரியல, ஆனால் யார் கூட சேர்ந்துக்கிட்டாரு? மிரியாம் கூட சேர்ந்துட்டார். இப்போ கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன்.
என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒரு சாட்சி சொல்றாரு. இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், சாந்த குணம் உள்ளவன். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்கள்லாம் தீர்க்கதரிசி. அவன் யாரு? என்னுடைய சிநேகிதன், என்னுடைய நண்பன். அப்போ பல நேரங்களில் இந்த இடத்துல கர்த்தர் கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, நம்ம முறுமுறுக்கிறோம். இந்த வசனத்தை வச்சு நிறைய ஊழியக்காரங்க பயமும் உறுத்துவாங்க. ஊழியக்காரருக்கு விரோதமாக முறுமுறுக்காதுங்க. ஊழியக்காரருக்கு மாத்திரம் இல்லை, சக பிலீவர்ஸ்க்கும் விரோதமாக நாம் பேசாமல் இருக்கணும். அப்போ இந்த அம்மாவுடைய பிரச்சனை என்னன்னா, மிரியாமுடைய பிரச்சனை. மிரியாம்னா என்ன அர்த்தம்? மிரியாம்னா மேரி. அப்போ அர்த்தம் என்ன? ஒரு அர்த்தம் வந்து மேரினா என்னன்னா கலகம். மிரியாம் என்று சொன்னால் கலகம், இன்னொன்று வந்து துக்கம். இது ரெண்டு மீனிங். இப்போ மிரியாம்னா என்ன அர்த்தம்? கலகம். இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு? கலகம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மேரினா கலகம் சொல்லிடாதீங்க வெளியில் போய். என்னங்க மேரினா இவங்க போய் கலகம் சொல்லிட்டாங்கன்னு. ஆனால் மேரி கலகம் செய்யலை இல்லை. மேரி கலகம் செஞ்சாங்கன்னு எங்கேயா இருக்கா? அந்த அம்மா வச்சு தான் நம்ம கலகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லை. மேரி கலகம் பண்ணவே கிடையாது. மேரி எங்கேயாவது வேதத்தில் சொன்னாங்களா என்னைய கும்பிடுங்கன்னு சொன்னாங்களா? எனக்கு செல வைங்கன்னு சொன்னாங்களா? அந்த அம்மா ஒன்றுமே செய்யலை. அந்த அம்மாவை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கலகம் பண்ணிட்டோம். அப்போ மிரியாமை போல நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம முறுமுறுக்கும் போது நம்முடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு என்ன வந்துச்சு? குஷ்டம் வந்துச்சு. அப்போ ஆரோன் என்ன சொல்றாரு? நம்முடைய மாமிசத்தில் ஒருவனாக இருக்கக்கூடிய நம்முடைய அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லும்போது மோசே என்ன செய்கிறாரு? கர்த்தரிடத்துல போய் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ கர்த்தர் மீண்டுமாக மிரியாமை சுகப்படுத்துகிறார். ஆனால் சுகப்படுத்துறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்னு வாசிப்போமா? 7 நாள் பாளையத்துக்கு புறம்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். வாசிப்போமா? கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரை துப்பினது. தகப்பன் அதாவது கர்த்தர். அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்பட்டு மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் ஆஸ்ரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். அங்கிருந்து போய் மீண்டுமாக நம்ம என்னாகும் 33 வந்துருவோம். ஆஸ்ரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினாங்க. இப்போ ஆஸ்ரோத்தில் என்ன நடந்துச்சு? மிரியாமுடைய கலகம் நடந்துச்சு. அங்கேருந்து இப்போ எங்கே வந்துட்டாங்க? ரித்மாவுக்கு வந்துட்டாங்க. ரித்மான்னா என்ன அர்த்தம்னா ட்ரை லேண்ட். அந்த இடம் கைவிடப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ரித்மாவில் என்னன்னா ட்ரை லேண்ட். ரித்மாவில் நடந்த சம்பவம் வந்து என்னாகமும் 13ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னது? மோசே என்ன செய்கிறாரு? 12 வேவுக்காரர்களை அனுப்புகிறாரு. எங்கே அனுப்புகிறாரு? கானான் தேசத்துக்கு அனுப்புகிறாரு. வாசிப்போமா? என்னாகமும் 13ஆம் அதிகாரம் வசனம் 17 இருந்தா. அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரா அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழிக்கிற காலமாயிருந்தது. அவர்கள் போய் சீன் வனாந்திரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகாப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்தார்கள். எத்தனை பேர் போனாங்க? 12 பேர் போனாங்க. 12 பேர் எப்படி செலக்ட் பண்ணாரு? ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்தும் ஒவ்வொரு மனிதர்களை மோசே தேர்ந்தெடுத்து கொண்டார். எத்தனை பேர்? 12 பேருடைய பேர் இருக்கா அந்த அதிகாரத்தில்? வாசிப்போமா? அது 13
4 இருந்து வாசிப்போம். அவருடைய நாமங்கள் ஆவன: ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சமூவான்னா என்ன அர்த்தம்னா, எழுதுறதா இருந்தால் எழுதிக்குங்க. கீர்த்தி உடையவன் என்று சொல்லி அர்த்தம் சமூவா. அடுத்து சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத்னா என்னன்னா நியாயாதிபதி என்று சொல்லி அர்த்தம். அடுத்து இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈக்கால்னா என்னன்னா மீட்பு என்று அர்த்தம், மீட்பு. அடுத்து யூதா விட்டீங்க. யோதா கோத்திரத்தில் எப்பினேயின் குமாரன் காலேப்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்? டாக்னு ஒன்று பார்த்தோம். இன்னொரு அர்த்தம் இருக்கு, ஆற்றல் என்று சொல்லி அர்த்தம். ஆற்றல் மிகுந்தவன் என்று சொல்லி அர்த்தம். அடுத்து எப்பிராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசையா யாரு? ஜோஷ்வான்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும், சால்வேஷன் அர்த்தம். சரி, அடுத்து பென்யமின் கோத்திரத்தில் ரப்புவின் குமாரன் பல்தினா என்னன்னா விடுவிப்பவன் என்று சொல்லி அர்த்தம், விடுவிப்பவன். தொடர்ந்து வாசிப்போம். செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல்னா தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அர்த்தம். இதனுடைய மீனிங் எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம். தேவ ஆட்டுக்குட்டி. அடுத்து யோசேப்பின் கோத்திரத்தை சேர்ந்த மனாசே கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதினா ஆடு என்று சொல்லி அர்த்தம், தமிழ்ல ஆடு என்று சொல்லி அர்த்தம். தான் கோத்திரத்தில் கெமிலியின் குமாரன் அமியேல்னா காட்ஸ் பீப்புள், கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லி அர்த்தம். ஆசேர் கோத்திரத்தில் மிகாவேலின் குமாரன் சேத்தூர்னா சத்ருவை அழிப்பார் என்று சொல்லி அர்த்தம், சத்ருவை மேற்கொள்வார் என்று சொல்லி அர்த்தம். நப்தலி கோத்திரத்தில் ஒப்பேசியின் குமாரன் நாகாவி என்று சொன்னால் மேலான ஒரு சீக்ரெட், மேலான ஒரு ஃபெய்த் என்று சொல்லலாம். காத் கோத்திரத்தில் மாஹியின் குமாரன் கூவேல் என்பதற்கு லைட் ஆர் என்லைட்டன் என்று சொல்லி அர்த்தம். இப்போ இந்த 12 பேர் சொன்னோம் இல்லையா, 12 பேர் என்னென்னு மட்டும் வாசிப்போமா? முதல்ல யாரு? சமூவா. அதனுடைய அர்த்தம் என்ன? கீர்த்தி உடையவன். அடுத்து சாப்பாத், அப்பனா ஜட்ஜ், நியாயாதிபதி என்று சொல்லி அர்த்தம். காலேப், ஆற்றல் மிக்கவன். ஈகால், மீட்பு. ஓசையா, சால்வேஷன் அல்லது ரட்சிப்பு. பல்தி, விடுவிப்பவன். காத்தியேல், தேவ ஆட்டுக்குட்டி. காதி, ஆடு. அமியேல், காட்ஸ் பீப்புள். சேத்தூர், சத்ருவானவனை அழிப்பார். நாகபி, மேலான விசுவாசம். கூவேல், லைட் அல்லது வெளிச்சம், என்லைட்டன். இப்ப இந்த அர்த்தத்தை மாத்திரம் சொல்லுவோம். கீர்த்தி உடைய நியாயாதிபதி, ஆற்றல் மிகுந்தவர், மீட்கவும் ரட்சிக்கவும் விடுவிக்கவும் தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஆடு தன் ஜனம், கர்த்தருடைய ஜனத்தை சத்ருவானவனுடைய கைகளிலிருந்து மீட்க மேலான ஒரு சீக்ரெட் ஃபெய்த்தை கொண்ட ஒரு என்லைட்மெண்ட். இவைகள் எல்லாத்தையும் அந்த பேரில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் கர்த்தருடைய மீட்பின் திட்டம். இந்த திட்டத்தை 12 பேரில் எத்தனை பேர் அறியல? 10 பேருக்கு அறியல. யார் 2 பேர் தான் அறிஞ்சிருந்தாங்க? யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் அறிந்திருந்தார்கள். இப்போ இந்த 10 பேர் 12 பேர் போறாங்க. 10 பேர் என்ன கொண்டு வந்தாங்க? 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. இந்த 2 பேர் என்ன செஞ்சாங்க? திராட்சை செடியை, அவர் சொன்னார் ஏற்கனவே திராட்சை செடியை கொண்டு வான்னு. இந்த 10 பேர் என்ன சொல்றாங்க? நம்ம எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம். அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? ராட்சசரை போல இருக்கிறாங்கன்னு. ஆனா இந்த 2 பேர் என்ன சொல்றாங்க? நம்ம நிச்சயமா அவர்களை மேற்கொள்ள முடியும். இந்த 10 பேர் சொன்னதை என்ன செஞ்சாங்க? எல்லா மனிதர்களும், இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. எப்பயுமே மெஜாரிட்டி வின்ஸ், இல்லை மெஜாரிட்டி வின் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் சொல்றாங்க நம்ம போய் பிடிக்க முடியாது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீங்க சொல்லிட்டீங்க போகமாட்டேன்ட்டு, இனிமேல் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? போவே மாட்டீங்க. இந்த ஜென்ரேஷன்ல 2 பேர் தான் போவாங்க. யாரு? காலேபும்
யோசுவா. யோசுவா மாத்திரம்தான் போவாங்க, மிச்சவங்க எல்லாம் மறிப்பதற்காக என்ன செஞ்சிட்டாரு, அந்த இடத்துல தங்கிருங்கன்ட்டார். இப்போ இந்த 40 ஆண்டுகள் அவர்கள் அதிகமாய் போனதுக்கு காரணம் என்னென்னா இவர்களுடைய அவிஸ்வாசம். அநேக நேரங்களில் நம்முடைய அவிஸ்வாசம் நம்முடைய பிரயாணத்தை என்ன செஞ்சிடும், தாமதப்படுத்தி விடும். இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, நம் விசுவாசத்தோடு கூட போக வேண்டும். சூழ்நிலைகள் இருக்கும், மக்களை பார்க்கும்போது அவர்கள் ராட்சசர்களை போல இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு மேலாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் குறையும் போது என்ன போயிடும், ரட்சிப்பு போய்விடும். கிருபை இருக்கும், ஆனால் எது போயிடுச்சு, ரட்சிப்பு போயிடும். அப்போ அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பற்றி கொள்ள வேண்டுமே, ஆனால் நீங்களும் நானும் விசுவாசத்தோடு கூட பிரயாணம் பண்ண வேண்டும். அந்த விசுவாசத்தை பெருக்குவதற்கு நீங்களும் நானும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். காரியங்களை இன்றைக்கி ஒரு செய்தி கேட்குறீங்கன்னா அதை போய் நீங்கள் உங்கள் பைபிளில் எழுதிடாதீங்க, ஒரு நோட்டை வச்சு எழுதுங்க. ஏன்னா பைபிளில் நான் எழுதி நிறைய பைபிள் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு நோட் எடுத்து நீங்கள் எழுதி அந்த காரியங்களை நீங்கள் தியானிங்கள். எழுதுகிறவர்களுக்கு தான் என்ன செய்வாராம், கர்த்தர் என்ன செய்வார், வெளிப்பாட்டை கொடுப்பார். ஒருவேளை யோவானுக்கு எழுதுகிற பழக்கம் இல்லைன்னா என்ன செஞ்சுருக்க மாட்டார், வெளிப்படுத்தத்தை கொடுத்துருக்க மாட்டார். எழுதுகிற மனிதர்கள் ஒருவேளை இப்போ எழுதலைனாலும் இந்த வசனங்களை கேட்டு வீட்டில் போய் அந்த காரியங்களை எழுதி நீங்கள் அதை மெடிடேட் பண்ணும்போது கர்த்தர் அதற்கு மேலான வெளிப்பாடுகளை தருவார். ஒருவேளை இன்றைக்கி எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டை காட்டிலும் உங்களுக்கு அதிகமான வெளிப்பாடு கொடுப்பாங்க. சில நாளாக நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன், என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை போடலாம், இல்லை எல்லா ஊழியக்காரனும் செய்கிறேன் நம்மளும் பண்ணிடுவோம் அதே மாதிரி அப்படின்னு நினச்சேன். அப்போ கர்த்தர் என்னோட கூட பேசினார். என்ன சொன்னார்னா, உனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்துருக்கேன்ல, அந்த வெளிப்பாட்டை காட்டிலும் அதிகமான வெளிப்பாடுகளை மற்றவர்களுக்கு நான் கொடுக்க முடியும். ஒருவேளை நீ அந்த வசனத்தை கொடுத்துட்டுன்னா அவங்க எதை தான் வாசிப்பாங்க, இந்த வசனத்தை மட்டும் வாசித்துட்டு சரி இன்றைக்கி முடிஞ்சிருச்சு வேத வசனம் இல்லை, நான் அவர்களோடும் கூட நான் பேச வல்லவராக இருக்கிறேன். எப்படி மோசேயினுடைய ஆவியை எடுத்து கர்த்தருடைய ஆவியை எடுத்து 70 பேருக்கு வைத்தாரோ, கர்த்தர் எல்லோரும் மீது நம்முடைய திருச்சபையின் மக்கள் எல்லோருக்கும் பெரிய வெளிப்பாடுகளை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம அவங்கள லிமிட் பண்ணிடக்கூடாது. லெட் தம் ரீட் பைபிள். அவர்கள் வேதத்தை படிக்கும்போது அவர்கள் என்ன செய்வாங்க, அநேக காரியங்களை அவர்களோடு கூட நான் பேச முடியும். அப்போ உனக்கு கிடைத்த வெளிப்பாட்டை காட்டிலும் அவர்களுக்கு என்ன கிடைக்கும், மேலான வெளிப்பாடு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒருவேளை இதை செஞ்சிட்டோம்னா அது என்னால் பேச முடியாது என்று சொல்லி தேவன் திட்டமாய் பேசினார் இந்த வசனங்களின் மூலமாக. நீங்களும் நானும் அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். தேவனுடைய அட்லீஸ்ட் ஒரு செர்மன், யாராவது ஒருவர் பேசிய நல்ல ஒரு செர்மன் இல்லை, சும்மா கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார், உங்களுக்கு பிளஸ் பண்ணுவார் இப்படின்னு சொல்கிற வசனங்கள் இல்லை. வேதத்தின் ஆழமாய் சொல்லக்கூடிய செர்மனை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது அந்த வசனங்கள் நம்முடைய ஆள் மனதிலே பதிந்து அது நமக்குள்ளாக கிரியை செய்ய முடியும். தேவனுடைய வசனத்தை நீங்களும் நானும் படிப்பவர்களாக அல்ல, தியானிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் அந்த விசுவாசத்தை பெருக்கத்தை நாம் கட்டளையிடுவார். அந்த விசுவாசத்தின் மூலமாக நீங்களும் நானும் இந்த கிடைத்த அந்த ரட்சிப்பை பற்றி கொள்ள முடியும். தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுவோம்.